Hi students, today 12th Max chapter 2 exercise 2.3 la second sum la second one பார்க்கலாம். z1 plus z2 z3 equal z1 z3 plus z2 z3 இது ரெண்டும் ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். z1 z2 z3 க்கு வந்து வேல்யூ வந்து क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. z1 க்கு வந்து 3, z2 வந்து -7i, z3 வந்து 5 plus 4i. இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சி ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவல் சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். z1 + z2 ப்ராக்கெட்டில் போட்டு z3 வந்து வெளியில் போட்டுக்கலாம். இப்போ z1ஓட வேல்யூ என்னது 3. ஸோ z1க்கு பதிலாக 3, அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸு, z2க்கு பதிலாக -7i. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு z3ஓட வேல்யூ என்னது 5 + 4i. ஸோ 5 + 4i. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். 3 இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து மைனஸ் ஆகிடுது. ஸோ -7i, அதுக்கப்புறம் இந்த 5 + 4i, அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3ஐ வந்து 5 கூடயும் 4 கூடயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு -7i வந்து 5 கூடயும் ப்ளஸ் 4i கூடயும் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 5 கூட மல்டிபிள் பண்ணும்போது 3 5s are 15. ஸோ 15. நெக்ஸ்ட்டு 3 4s are 12. அப்புறம் இங்கே ஒரு i இருக்குது. ஸோ 12i + 12i. நெக்ஸ்ட்டு -7i × 5. -7 5s are 35. மைனஸ் இருக்கிறனால -35i. நெக்ஸ்ட் இந்த -7ஐயும் ப்ளஸ் 4ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 7 4s are 28. இங்கே மைனஸ் இருக்கனால -28. இங்கே ஒரு இருக்கனால i², -28i². நெக்ஸ்ட் இந்த 15 அப்படியே எழுதிட்டு இந்த 12i -35iல் 12i போச்சுன்னா -23i. இதுவும் i தான், இதுவும் iங்கிறனால ரெண்டையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 35ல் 12 போச்சுன்னா 23. ஸோ 23i. நெக்ஸ்ட் இந்த 28i² அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 15 -23i -28. இந்த i² இப்போ தான் -1 போட்டுக்கிறோம். i²ஓட வேல்யூ என்ன -1. ஸோ -1 போட்டுக்கலாம். 15 அதுக்கப்புறம் -23i. இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுது. ஸோ +28. இப்போ 15ம் 28யும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 15யும் 28யும் ப்ளஸ் பண்ணும்போது 43 வருது. ஸோ 43 -23i. இதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துக்கலாம். இந்த z1 z3 + z2 z3 அது பார்க்கலாம். RHS வந்து z1 z3 + z2 z3. z1ஓட வேல்யூ 3 போட்டாச்சு. z3ஓட வேல்யூ வந்து 5 + 4i. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ்ஸு, z2ஓட வேல்யூ -7i, z3ஓட வேல்யூ 5 + 4i. நெக்ஸ்ட் இந்த 3 வந்து 5 கூட தனியாக 4i கூட தனியாக மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். இங்கே வந்து -7i வந்து 5 கூட தனியாக 4i கூட தனியாக மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். 3 5s are 15 ப்ளஸ் 4 3s are 12. ஸோ 12i ப்ளஸ் -7 × 5 35 -35, அதுக்கப்புறம் இந்த i. ஸோ -35i -7i × 4i. -7ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் -28. இங்கே ஒரு i இருக்கனால i² -28i². நெக்ஸ்ட் இந்த 15 அப்படி எழுதிட்டு ப்ளஸ் 12i அப்படி எழுதிட்டு இந்த மைனஸும் இந்த ப்ளஸும் சேர்ந்து மைனஸ் ஆகிடுது. ஸோ -35i. அதேமாதிரி இந்த மைனஸும் இந்த ப்ளஸும் சேர்ந்து மைனஸாகவே வந்தது. ஸோ -28. இந்த i²க்கு பதிலாக -1 போட்டுக்கலாம். i²ஓட வேல்யூ வந்து -1. ஸோ i²க்கு பதிலாக -1 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 15 அப்படி எழுதிட்டு 12i 35i மைனஸ் பண்ணும்போது 35ல் 12 போச்சுன்னா 23. பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறனால -23i. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுது. ஸோ +28. இப்போ 15ம் 28ம் ப்ளஸ் பண்ணும்போது 43. ஸோ 43 -23i. RHSும் அதே தான் வருது. ஸோ LHS RHS வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ கொஸ்டினில் இருக்கிற மாதிரி எழுதி z1 + z2 ப்ராக்கெட் போட்டு z3 = z1 z3 + z2 z3 கொஸ்டினில் இருக்கிறது எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.